கதை கேட்போமா பகுதியில் இராமாயணம் பகுதி 4. முந்தைய பகுதியின் கதை சுருக்கம். கோசல தேசத்தை அயோத்தியை தலைநகராக கொண்டு தசரத மன்னன் ஆண்டு வந்தான். மிக சிறப்பாக ஆட்சிகளை புரிந்தான். எல்லா சௌகரியங்களும் சுகபோகங்களும் அனைத்தும் இருந்தன. ஆனால் பிள்ளை செல்வம் மட்டும் அவனுக்கு வாய்க்கவில்லை. அதனால் தம்முடைய குலகுருவான வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்டு புத்திர காமஷ்டி யாகமும் அஸ்வமேத யாகமும் செய்தான். யாகத்தின் பயனாக தசரதன் தனது 3 மனைவிகள் மூலம் 4 பிள்ளைகளை பெற்றார். அரசகுமாரர்கள் 4 பருவ வயதை அடைந்ததும் அவர்களுக்குண்டான கல்வி, அரசர்களுக்குண்டான வித்தை அனைத்தும் கற்று தேர்ந்தார்கள். திருமண பருவம் வந்ததும் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான முடிவுகளை எடுக்க ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது விஸ்வாமித்திர ரிஷி அங்கே வந்தார். கௌசிகனாக இருந்த அரசன் வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு சென்று அவருடைய விருந்து உபசாரத்தில் சபலை என்ற பசு செய்த ஆச்சரியங்களை கண்டு அந்த பசுவை கேட்டார். வசிஷ்டர் தர மறுத்ததால் வசிஷ்டரிடம் கோபம் கொண்டு பசுவை கட்டி இழுத்து வர தனது படை வீரர்களுக்கு கட்டளையிட்டான் கௌசிக மன்னன். பசு அவர்கள் பிடிக்கு சிக்காமல் கோபம் கொண்டு அதிகமான படை வீரர்களை தன் உடலில் இருந்து உற்பத்தி செய்து கௌசிகனுடைய படையை தோற்கடித்தது. கோபம் கொண்ட கௌசிகன் வசிஷ்டரை போல் தானும் ஒரு ரிஷியாக வேண்டுமென்று தவம் செய்ய சென்றார். பரமசிவனை நோக்கி தவம் செய்து திவ்ய அஸ்திரங்களை பெற்று வசிஷ்டரை வந்து எதிர்க்க வந்தார். மீண்டும் வசிஷ்டரிடம் தோல்வியை தழுவினார். பிறகு மீண்டும் தவம் செய்து ராஜரிஷி ஆனார். சூரியகுல அரசனான திரிசங்கு மன்னன் தனது குலகுருவான வசிஷ்டரிடம் சென்று, இந்த மனித உடலுடனேயே நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், அதற்கான யாகங்களை எனக்கு நடத்தி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று முறையிட்டான். அவ்வாறு உன்னால் மனித உடலுடன் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது, அதனால் அந்த ஆசையை விட்டுவிடு என்று வசிஷ்டர் மறுத்துவிட்டார். வசிஷ்டருடைய புத்திரர்களிடம் சென்று தன்னுடைய ஆசையை சொன்னான். தந்தை மறுத்துவிட்டார், அதனால் நாங்களும் அந்த யாகத்தை செய்ய மாட்டோம் என்று அவரது புத்திரர்களும் மறுத்துவிட்டார்கள். அவர்களை அதிகமாக வற்புறுத்தவே திரிசங்கு மன்னனுக்கு சண்டாளனாக போவாய் என்று சாபம் கொடுத்தார்கள். சண்டாளனான திரிசங்கு மன்னன் நாடு பூராம் சுற்றி திரிந்து கடைசியில் விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருந்த தபோவனத்தை அடைந்தான். தன்னுடைய நிலைமையை பற்றி விஸ்வாமித்திரரிடம் சொல்லவும் அவர் அவன் மீது கருணை கொண்டு மற்ற ரிஷிகளையும் அவர்களுடைய சீடர்களையும் அழைத்து திரிசங்கு மன்னனுக்காக யாகம் செய்து சொர்க்கத்துக்கு அனுப்பினான். இந்திரன் அவனை சொர்க்கத்திலிருந்து கீழே தள்ள திரிசங்கு மன்னன் கீழே வராமல் அந்தரத்திலே தடுத்து அவனுக்காக புது சிருஷ்டியை உண்டு பண்ணினார். இதை கண்டு பயந்த இந்திரன் தேவர்கள் எல்லாம் வந்து, நீங்கள் சிருஷ்டித்தவரை அப்படியே இருக்கட்டும், இதற்கு தாண்டி இதுபோலவே சிருஷ்டித்தால் துன்பங்கள் அதிகமாகும் என்று அவரிடம் முறையிட்டு அவரை சமாதானப்படுத்தி கோபத்தை தணித்தார்கள். திரிசங்கு மன்னனுக்கு தன்னுடைய தபோபலத்தை கொண்டு அந்தரத்தில் சொர்க்கத்தை அமைத்ததால் தன்னுடைய தவ பலன் முழுவதையும் விஸ்வாமித்திரர் இழந்தார். அதனால் மீண்டும் கடுமையாக தவம் செய்ய ஆரம்பித்தார். எவ்வளவுதான் ஒருவர் தவம் செய்தாலும் உலக பொருட்களில் பற்றுக்கொண்டு ஆசை, கோபம், மயக்கம் என்ற குணங்களுக்கு ஆட்பட்டு இருந்தால் செய்யக்கூடிய தவபலன் எல்லாமே அழிந்து போகும். அழியக்கூடிய பொருளின் மீது பற்று வைக்காமல் அழியாத இறைவனின் மீது கவனத்தை வைத்து தவம் செய்பவர்கள்தான் முக்தி நிலையை அடைவார்கள். அவர்களது தவப்பலன் எப்போதும் இழக்கப்படாது. விஸ்வாமித்திரர் அரசனாக இருந்து உலகிலுள்ள சுக சௌகரியங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு வாழ்ந்திருந்தார். ரஜோகுணம் மேலோங்கி இருப்பதால் உலக பற்றுகள் அவருக்கு அதிகமாக இருந்தது. ஆசை, கோபம், மயக்கம் என்பவற்றில் எளிதாக சிக்கிக்கொள்ளும் தன்மையில் இருந்தார். அப்படிப்பட்ட குணம் இருந்ததால் அவர் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் அன்பு மேலிட்டு மற்றவர்களுக்காக தன் தவப்புலனை இழக்கவும் நேரிட்டது.
அன்பு மேலிட்டும் கருணை மேலிட்டும் மற்றவர்களுக்காக தன்னுடைய தவப்பலனை அவர் இழக்கவும் நேரிட்டது. தன்னுடைய கோபத்தாலும் தான் விட்ட சாபத்தாலும் தபோபலமெல்லாம் செலவழிந்து போனதைக் கண்ட விஸ்வாமித்திரர் மறுபடியும் மிகுந்த கடுமையாக தவம் செய்வதற்காக மேற்கே புஷ்கர தீர்த்தத்துக்கு சென்றார். அந்த இடத்தில் பல ஆண்டுகள் தவம் செய்தார். நன்றாக முற்றி பயன் தரும் சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மறுபடியும் கோபத்தால் சமநிலையை இழந்துவிட்டார். தம் புத்திரர்களையே சபித்து விட்டார். அதன்பின் இனி கோபத்துக்கு இடம் தரக்கூடாது என்று சங்கல்பம் செய்து கொண்டு மறுபடியும் தவம் செய்ய ஆரம்பித்தார். பல்லாண்டுகளுக்கு பின் பிரம்மனும் தேவர்களும் அவருக்கு தரிசனம் தந்தார்கள். கௌசிக மன்னனே, நீர் தவம் செய்தது பலித்தது. நீர் இனி அரசர் கணக்கில் இல்லை, பூரணமாக ரிஷியாகிவிட்டீர்கள் என்று சொல்லி கௌரவித்துவிட்டு பிரம்மனும் திரும்பினார். ஆனால் விஸ்வாமித்திரர் எப்படி திருப்தி அடைவார்? வசிஷ்டருக்கு சமமான பதவியல்லவா தனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணினார். முதலில் தவம் செய்தபோது பரமசிவனாரிடமிருந்து அஸ்திரங்களை பெற்றார். இரண்டாவதாக தவம் செய்தபோது ரிஷி பதவியை அடைந்தார். ஆனால் அவர் விரும்பியது உண்டான ஆற்றல் இன்னும் கிடைத்தபாடில்லை. அதனால் இன்னும் பல்லாண்டுகள் கடும் தவம் செய்ய நிச்சயித்தார். இவர் இவ்வாறு தவம் செய்ய நிச்சயித்தது தேவர்களுக்கு பிடிக்கவில்லை. இதை எப்படியாவது தடுக்க வேண்டுமென்று விஸ்வாமித்திரர் தவம் செய்து அந்த தவத்தின் பயனாக எங்கே இந்திர பதவியை அடைந்து விடுவாரோ என்று எண்ணி பயந்து இந்திரன் மோனகையை அனுப்பினான். விஸ்வாமித்திரர் தவம் செய்த இடத்துக்கு மோனகை வந்து அந்த நதிகளில் நீராடும்போது அவளுடைய அழகினால் மயங்கி விஸ்வாமித்திரர் தன் தவத்தை நிறுத்திவிட்டு அவளுடன் இல்லற வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டார். அந்த சுகமான இல்லற வாழ்க்கை 10 ஆண்டுகள் கழிந்தது. 10 ஆண்டுகளும் ஒரு பகல் இரவு போல் கழிந்து விட்டன. பிறகு விழித்து கொண்டார். ஐயோ, இப்படியாயிற்று என்று துக்கப்பட்டார். விஸ்வாமித்திரர் தன் தவம் தடைபட்டு விட்டதே என்று வருத்தப்பட்டதை கண்ட மேனகைக்கு பயம் ஏற்பட்டு நடுக்கம் வந்தது. ரிஷி நம்மை சபிக்கப் போகிறார் என்று பயந்து கொண்டு கைகூப்பி நின்று வணங்கி நின்றாள். விஸ்வாமித்திர முனிவர் தன் கோபத்தை அடக்கி கொண்டு மேனகையை பார்த்து, இது என்னுடைய முட்டாள்தனம், உன்னுடைய குற்றமல்ல என்று நயமாக பேசி அவளை அனுப்பிவிட்டு இமயமலை சென்றார். மறுபடியும் 1000 வருஷங்கள் இந்திரியங்களை அடக்கி மிகவும் உக்கிரமாக தவம் செய்தார். விஸ்வாமித்திரரின் தவத்தை கண்டு தேவர்கள் சூழ நான்முகன் பிரசன்னமாகி, விஸ்வாமித்திரரே, நீர் மேனகையை சபிக்காமல் பொறுத்தது, மறுபடியும் கடும் தவம் ஆரம்பித்து முடித்தீர்கள், நீர் மகரிஷி பதவியை அடைந்து விட்டீர் என்று ஆசீர்வதித்தார். விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தார். அப்படியிருந்தும் அவருடைய எண்ணம் அப்போதும் நிறைவேறவில்லை. மறுபடியும் அற்புதமானதும் அதுவரை யாரும் செய்யாததுமான ஒரு தவத்தை ஆரம்பித்தார். 1000 வருஷங்கள் தவம் செய்தார். தேவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். மறுபடியும் ஒரு அப்சரஸ்திரியை அனுப்பி வைத்தார்கள். ரம்பையே, உன்னுடைய தயவு வேண்டும். நீ எப்படியாவது விஸ்வாமித்திர ரிஷியை ஏமாற்றி அவருடைய தவத்தை நிறுத்த வேண்டுமென்று இந்திரன் கேட்டுக்கொண்டான். அவள் பயப்பட்டாள். ஆயினும் இந்திரனுடைய ஏவலை ஒப்புக்கொண்டு போய் விஸ்வாமித்திரருடைய மனதை கலைத்தாள். அவருக்கு கிளம்பிய காமத்தை அடக்கி கொண்டாராயினும் இப்படி மோசம் செய்ய வந்தவளின் மீது கோபம் கொண்டு நீ கல்லாகப் போவாய் என்று சாபமிட்டார். விஸ்வாமித்திரர் கோபத்தால் ரம்பையை பார்த்து கல்லாகப் போ என சாபமிட்டதால் விஸ்வாமித்திரரின் தவோபலம் மீண்டும் குறைந்தது. மறுபடியும் உறுதியாக தீர்மானம் செய்து கொண்டு உணவு, நீர், பேச்சு, மூச்சு எல்லாம் அடக்கிவிட்டு அதுவரையில் ஒருவரும் செய்யாத மகா தபசை செய்து முடித்தார். இந்த தவமும் 1000 வருஷ காலங்கள் நடந்தது. தேவர்களும் பலவிதமான இடைஞ்சல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி பார்த்தார்கள். ஒன்றும் முடியவில்லை. விஸ்வாமித்திரருடைய தவம் கலைக்க முடியாத தவமாக இருந்தது. விஸ்வாமித்திரருடைய உடல் மரக்கட்டையை போல் ஆயிற்று. இந்திரிய செயல்கள் எல்லாமே நின்று போய் உயிர் மட்டும் இருந்தது.
நாம் இதில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கற்பூரத்தை பறித்துவிட்டு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு கடவுள் முன்பு தனக்கு என்ன வேண்டும் என்பது கூட உறுதியாக முடிவு செய்து கொள்ளாமல், தனக்கு நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது என்று கூட தெரியாமல் வேண்டுதல் என்கிற பேரில் வழிபட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்கிறார்கள். தனக்கு தேவையான சுகங்களை பற்றின எண்ணங்கள் கூட தன்னுடைய மனதில் முழுமையாக இல்லாமல் சஞ்சலப்பட்டு எதை நினைக்கிறோமோ அதை விடுத்து வேறொன்றின் மீது சிந்தனைகளை செய்து கொண்டே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நிலையாக ஒரு செயலின் மீது சிந்தனை வைத்து செயல்படாதவர்களின் எண்ணங்கள் எப்படி நிறைவேறும்? தான் விரும்பக்கூடிய ஆசைகளுக்கு ஏற்ப தன்னுடைய உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி அதற்குண்டான வழிமுறைகளை கடைபிடித்து தன் விருப்பத்துக்குண்டான சிந்தனையில் ஒரே நிலையில் நின்று தவம் செய்பவருக்கு மட்டுமே தான் விருப்பப்பட்ட விஷயம் நிறைவேறும். தன் தகுதிக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை நினைத்து கொண்டு அதற்காக கடுமையாக முயற்சி செய்தாலும் தகுதி வரும் வரை அதற்குண்டான பலன் கிடைக்காது. ஆக முதலில் தனக்குண்டான குணநலன்களை மேம்படுத்தி கொண்டே தவத்தையும் ஈடுபட்டால் தகுதி உயர உயர அதற்குண்டான பலன் கிடைக்கும். இதற்கு விஸ்வாமித்திரருடைய கதையே மிகப்பெரிய உதாரணம். இன்றிருப்பவர்கள் ஏதோ முந்தைய பிறவியின் புண்ணியத்தால் சில சக்திகள் கைக்கு வந்ததும் தானே கடவுள், நானே சிவன், நானே திருமால், நானே பராசக்தியின் மறு அவதாரம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். இதுபோன்று இருப்பவர்களையெல்லாம் நம்பி ஏமாற வேண்டாம் என்பதற்கு விஸ்வாமித்திரர் கதையிலிருந்தே நாம் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். கடும் தவங்கள் புரிந்து நிறைய ஆற்றல்களை பெற்று கோபத்தாலும் சலனத்தாலும் தன்னுடைய தவ வலிமையை இழக்கிறார் விஸ்வாமித்திரர். எந்த தடை வந்தாலும் மனதில் உள்ள இலக்கை நோக்கி அவற்றை கடந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு விஸ்வாமித்திரருடைய கதை நமக்கு உதாரணமாகும். இதில் இன்னொரு விஷயமும் நமக்கு புலப்படும். வருணாசிரம தர்மம் என்று பிரித்தது அவரவருடைய குணங்களின் அடிப்படையில்தான், அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையில்தான். சத்திரியனாக இருந்து பிரம்மத்தை அறியக்கூடிய பிராமண வர்ணத்துக்கு விஸ்வாமித்திரர் சென்றபோது அந்த பிராமண வர்ணத்துக்கு உரிய வழிமுறைகளை கையாண்டு பிரம்மத்தை அறியக்கூடிய தொழிலை செய்து அவரும் பிரம்ம ரிஷியானார். ஆகவே பிறப்பின் அடிப்படையில் வருவதல்ல வருணாசிரம தர்மம், குணத்தின் அடிப்படையிலும் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையிலும் வருவதுதான் வருணாசிரம தர்மம். கதைக்கு வருவோம். விஸ்வாமித்திரர் திரும்பவும் 1000 வருஷங்கள் தவம் செய்தார். தேவர்கள் பலவித இடையூறுகள் செய்தார்கள். ஆனால் ஒன்றும் பலனளிக்கவில்லை. விஸ்வாமித்திரர் கல் போல் இருந்து உடல்களில் உணர்ச்சியற்று எந்த உணர்வும் உணர்ச்சியும் இல்லாமல் உயிர் மட்டும் உடலில் ஓடிக்கொண்டிருக்க தவத்தை மேற்கொண்டார். தேவர்கள் அனைவரும் விஸ்வாமித்திரர் செய்த தவத்தின் உக்கிரத்தால் தவித்தார்கள். அந்த வேதனையை தாங்க முடியாமல் அவர்கள் பிரம்மனிடம் சென்று வணங்கி, பிரம்மதேவனே, எங்களால் கௌசிக மகர்ஷியுடைய தவத்தை இனி பொறுக்க முடியாது. இடையூறு செய்து பார்த்தோம், எந்த முயற்சியும் பயனடையவில்லை. அவருடைய தவத்தின் வெப்பத்தால் அழிந்து போய்விடுவோம் போலிருக்கிறது. அவர் விரும்பிய வரத்தை நீங்கள் தந்துவிட வேண்டுமென்று தேவர்களே பிரம்மனிடம் கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவர்கள் சூழ பிரம்மதேவன் விஸ்வாமித்திரரிடம் சென்று தரிசனம் தந்து, நீர் பிரம்ம ரிஷியாகிவிட்டீர், உமக்கு எல்லா மங்களமும் ஆகுக என்று ஆசீர்வதித்தார். விஸ்வாமித்திரர் மகிழ்ந்தார். விஸ்வாமித்திரர் எதிர்பார்த்தது என்னவென்றால், வசிஷ்டர் வாயால் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும், அப்போதுதான் என் மனம் திருப்தியடையும் என்று வினயமாகச் சொன்னார். அருகில் இருந்த வசிஷ்டரும் முன்பு தனக்கும் விஸ்வாமித்திரருக்கும் இருந்த சண்டையை நினைத்து புன்னகை செய்து விஸ்வாமித்திரரிடம் சொன்னார், நீர் செய்த கடும் தவங்களின் பயனை நீர் அடைந்து விட்டீர். நீர் பிரம்மரிஷி என்பதை பற்றி ஒரு சந்தேகமும் இல்லை என்றார். எல்லோரும் மகிழ்ந்தார்கள். இவ்வாறு அற்புதமான தவங்களை அற்புத முறையில் செய்து வெற்றி பெற்ற மாமுனிவர் தசரதன் சபைக்கு எதிர்பாராமல் திடீரென்று வந்தார்.
விஸ்வாமித்திரருடைய கதையை ஒவ்வொரு மனிதனும் கேட்டு மனதில் பதிய வைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு இலக்கை அடையும் போது நிறைய தடைகளும் சங்கடங்களும் ஏற்படும். அதில் நாம் சிக்கிக்கொண்டு மீண்டும் அந்த தடைகளினால் கீழே வருவோம். மீண்டும் போராடி எழுந்து வெற்றியை நோக்கி முயற்சித்து அதில் வெற்றி காண்பது என்பது விஸ்வாமித்திரருடைய கதையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் முயற்சியையும் செயலையும் கைவிடக்கூடாது என்பது விஸ்வாமித்திரருடைய கதை நமக்கு சொல்லித்தரும் பாடம். தசரதனுடைய சபைக்கு வந்த விஸ்வாமித்திரரை இந்திரனுடைய சபைக்கு வந்த பிரம்மதேவனை எவ்வாறு உபசரிப்பார்களோ அந்த அளவிற்கு தசரதன் விஸ்வாமித்திரரை உபசரித்தார். முனிவருடைய பாதங்களை தொழுது, இன்று என் வினை முழுவதும் தீர்ந்துவிட்டது. இது என் முன்னோர்கள் செய்த தவப்பயனே. இரவு தீர்ந்து சூரியன் உதயமாவது போல் உங்களுடைய திருமுகத்தை கண்டேன். இனி எனக்கென்ன குறை? அரசனாக ராஜ்யத்தை ஆண்டு தவத்தினால் பிரம்மரிஷியான தாங்கள் என்னை தேடி வந்தீர்கள். என்னால் என்ன காரியமாக வேண்டும்? சொல்லி அருள வேண்டும். அதை செய்ய கடமைப்பட்டவன் நான். எதை விரும்புகிறீரோ அதை செய்வேன் என்றான் தசரத மன்னன். தசரத மன்னன் சொன்ன சொல்லை கேட்ட விஸ்வாமித்திரர் மிகவும் அகமகிழ்ந்தார். அந்த மகிழ்ச்சியால் அவருடைய தேஜஸ் இன்னும் அதிகமாக பிரகாசித்தது. அரசனே, உம்முடைய பொன்மொழிகள் உமக்கே தகும். உம்மை தவிர வேறு யார் இப்படி பேசுவார்கள்? நீர் பிறந்த குலம் இஸ்வாகு குலம். நீர் அடைந்திருக்கும் குருவோ வசிஷ்ட முனிவர். வேறு எவ்வாறு நீர் பேசுவீர்? நான் கேளாமலே நீர் வாக்கு தந்து விட்டீர். அது என் இதயத்தை திருப்தி செய்து விட்டது. நான் வந்த காரியத்தை பூர்த்தி செய்து தந்தருள்வீராக என கூறி தாம் வந்த விஷயத்தை உடனே சொல்ல ஆரம்பித்தார். நான் நியமம் பூண்டு ஒரு வேள்வி நடத்துகிறேன். ஆரம்பித்து முடியும் தருவாயில் மாரீசன் சுபாகு என்ற 2 அரக்கர்கள் அதை கெடுத்து வருகிறார்கள். அவர்கள் உடல் வலிமையும் வீரியமும் ஆயுத பயிற்சியும் பெற்ற அரக்கர்கள். சாபமிட்டு அவர்களை நானும் மற்ற ரிஷிகளும் அடக்க முடியும். ஆனால் எங்களுடைய நியமமும் தவமும் கெட்டுவிடும். அப்படி கெடாமல் நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த சங்கடத்தில் நானும் மற்ற ரிஷிகளும் கஷ்டப்படுகிறோம். வேள்வி செய்யும்போது மாமிசத்தையும் இரத்தத்தையும் யாகவேதியின் பேரில் எரிந்து வேள்வி நடைபெறாமல் செய்து வருகிறார்கள். உம்முடைய வீரகுமாரர்களில் மூத்தவனான ராமனை என்னுடன் அனுப்பினீரானால் எங்களுடைய கஷ்டமும் நீங்கும். என் பாதுகாப்பில் அவனுடைய வீரமும் திவ்ய பலமும் வளர்ந்து அந்த அரக்கர்களை எதிர்த்து வெற்றியோடு பெரும் புகழ் அடைவான். இது நிச்சயம். ராஜகுமாரனை சில நாட்களுக்கு என்னிடம் ஒப்புவிப்பீராக. நான் கேட்பதற்கு முன்பே நீர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. குமாரனுடைய நலத்தை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். இந்த காரியத்தை நீர் செய்தால் உலகத்திலும் என்றென்றைக்கும் புகழடைவீர். வசிஷ்டரும் மந்திரிகளும் நான் சொன்னதை அங்கீகரிப்பார்கள் என்று எண்ணுகிறேன் என்றார் விஸ்வாமித்திரர். முனிவர் சபைக்கு வந்தபோது பெருமகிழ்ச்சி அடைந்த அரசன் இதை கேட்டதும் சொல்ல ஒண்ணாத பயமும் கவலையும் உண்டாகி நடுங்கினான். எவ்வளவோ ஆசைப்பற்று பெற்ற அருமை புத்திரனை அரக்கர்களுக்கு பலி கொடுக்க வேண்டியதாயிற்றே. இல்லையெனில் விஸ்வாமித்திரருடைய பெரும் கோபத்துக்கு ஆளாக வேண்டுமே. இதற்கென்ன செய்வது என்று ஒன்றும் தோன்றாமல் திகைத்தான். கொஞ்ச நேரம் கழித்து திகைப்பிலிருந்து புத்தியை சுவாதீனப்படுத்தி கொண்டு சொன்னான். 16 வயது பூர்த்தியாகாத ராமனுக்கு இராட்சசர்களோடு யுத்தம் செய்யும் தகுதியை நான் கனவிலும் காணவில்லை. அவனை அனுப்பச் சொல்கிறீரே, இது என்ன பயன் தரும்? யுத்தங்களில் உள்ள மோசடிகள் ஒன்றை பற்றியும் அவனுக்கு தெரியாதே. இராட்சசர்கள் எப்போதும் மோச யுத்தம்தானே செய்வார்கள். அந்த அரக்கர்களை எதிர்ப்பதற்கு சின்னஞ்சிறுவனை அனுப்புவது சரியான யோசனை அல்ல. நான் இருக்கிறேன். என்னுடைய சதுரங்க சேனை இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு குழந்தையை கேட்கிறீரே. அரக்கர்கள் எங்கே? இவன் எங்கே? இவனா அரக்கர்களை எதிர்த்து உம்முடைய வேள்வியை காக்கப் போகிறான்? விஸ்வாமித்திரரே, எமக்கு உம்முடைய எதிரியை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்லுவீர்களானால் நான் உம்முடன் என் சேனையை கூட்டிக் கொண்டு வந்து வேண்டியதையெல்லாம் செய்வேன்.
இப்படி கூறிவிட்டு தசரத மகாராஜன் விஸ்வாமித்திரரிடம், உம்முடைய எதிரியை பற்றிய விவரங்களை சொல்லுங்கள் என்று பேச்சை மாற்றி பார்த்தார். விஸ்வாமித்திரரும் மாரீசனை பற்றியும் சுபாகுவை பற்றியும் அவர்களுடைய எஜமானனான ராவணனை பற்றியும் விவரமாகச் சொல்லி ராமனை அனுப்ப வேண்டுமென்று மறுபடியும் வற்புறுத்தினார். இதை கேட்டதும் தசரதன், தவமிருந்து பெற்ற என் அருமை ராமனை விட்டு பிரிந்தால் என் உயிர் போய்விடும். வேண்டுமானால் நான் சேனையுடன் வருவேன். நீர் சொல்வதை பார்த்தால் என்னாலும் கூட இந்த வேலையை முடிப்பது கடினமாக இருக்கும் போல் தோன்றுகிறது. அப்படி இருக்க என் மகனை அனுப்புவது முடியாது என்றார். திடீரென்று ஏற்பட்ட திகைப்பினால் முன்னுக்கு பின்னும் முரணாக பலவிதமாக பேச ஆரம்பித்தான் தசரதன். அப்படி அவன் பேசி ராமனை அனுப்ப மறுத்ததைக் கண்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் நெய்விட்ட வேள்வி தீ போல் பொங்கி வந்தது. முதலில் கேட்டதையெல்லாம் தருகிறேன் என்று தாராளமாகச் சொல்லிவிட்டு இப்போது அதை பொய்யாக்கினீர். இந்த நடவடிக்கை இஸ்வாகு குலத்துக்கு தகுந்தது அல்ல. நீர் பிறந்த சிறந்த வம்சத்துக்கு துரோகம் செய்கிறீர். இதுவே உம்முடைய முடிவாயின் நான் வந்த வழியே திரும்புகிறேன். சத்தியம் தவறி பந்து மித்திரருடன் சுகமாக இருப்பீராக என்று விஸ்வாமித்திரர் சொன்னார். விஸ்வாமித்திரருடைய கோபத்தை கொண்டு பூதேவியே நடுங்கினாள். தேவர்களும் பயந்தார்கள். வசிஷ்டர் அரசனை நோக்கி மெதுவாகச் சொன்னார், தர்மமே மானிட உருவம் எடுத்தது போல் இஸ்வாகு வம்சத்தில் உதித்து புகழும் திருவும் பெற்ற நீர் சத்தியத்தினின்று பிறழ்தல் தகாது. உம்முடைய வாயிலிருந்து செய்கிறேன் என்று ஒரு தடவை வார்த்தை வெளியான பின் அதை செய்யாதிருப்பது தகாது. உம்முடைய தான தர்ம வேள்விகளெல்லாம் ஒரே அடியாக அது அழித்துவிடும். ராமனை முனிவருடன் அனுப்புவீராக, லக்ஷ்மணனையும் சேர்த்து அனுப்புவீராக. யுத்த பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். விஸ்வாமித்திரரின் பாதுகாப்பில் உள்ள உம்முடைய புத்திரர்களை இராட்சசர்களால் தீண்ட முடியாது. அமிர்தத்தை அக்னி சக்கரம் காப்பது போல் இவர் ராமனை காப்பார். இவருடைய பூரண மகிமை உமக்கு தெரியவில்லை. தவமே உருகொண்டு நிற்கிறார். வீரர்களுள் சிறந்த வீரர். அறிவிற்கும் தவத்துக்கும் இவரே எல்லை. இவருக்கு தெரியாத அஸ்திரங்கள் இல்லை. அந்த விஷயத்தில் 3 உலகங்களிலும் இவருக்கு சமமான ஒருவன் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை. இவர் அரசனாக இருந்த காலத்தில் எல்லா அஸ்திர வித்தைகளையும் வசமாக பெற்றிருக்கிறார். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களிலும் இவர் அறியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. இத்தகைய மகாவீரமும் தேஜஸும் பொருந்திய விஸ்வாமித்திர முனிவருடன் உம் குமாரன் ராமனை அனுப்புவதை பற்றி சந்தேகமே வேண்டாம். முனிவருடைய காரியத்தை முனிவரே பார்த்து கொள்வதற்கு வேண்டிய சக்தி அவருக்கு உண்டு. தசரதனே, உன்னுடைய குமாரனின் நன்மையை கருதியே அவர் இங்கு உம்மை நாடி வந்து உம் குமாரனை கேட்கிறார். தயங்காமல் உம் குமாரனை அவர் கேட்கிறபடி அவருடன் அனுப்புவீராக என்று வசிஷ்டர் தசரதனுக்கு சொன்னார். இவ்வாறு மகான் ஞானியான வசிஷ்டர் சொன்னதை கேட்டதும் அரசனுடைய புத்தி தெளிவு பெற்றது. ராம லட்சுமணர்கள் இருவரையும் அனுப்புவதென்று நிச்சயம் செய்தார். ராம லட்சுமணர்கள் முனிவர் முன் வந்து நின்றார்கள். அரசனுடைய தாய்மார்கள் வசிஷ்டரும் மங்கள மந்திரம் சொல்லி அனுப்பியபின் தசரதனும் தனது பிள்ளைகளை ஆசீர்வைத்து முனிவருடன் செல்லுங்கள் என்று வழி அனுப்பி வைத்தார்கள். அச்சமயம் சுகமான காற்று வீசியது. ஆகாயத்தினின்று பூமாரி பொழிந்தது. அசரீரி ஒலித்தது. கையில் வில்பிடித்து 2 பாலகர்களும் முனிவருடன் கம்பீரமாகச் சென்றார்கள். ரிஷி உலகத்துக்கே சிகரமாக விளங்கிய விஸ்வாமித்திரரும் அழகிய தேகம் எடுத்தார் போன்ற ராஜகுமாரர்களும் தசரதனிடமிருந்து விடைபெற்று கொண்டு போகும் மங்கள காட்சியை பார்க்க கண்கோடி வேண்டும் என்பது போல இருந்தது. அடுத்த பதிவில் தாடகை வதத்தை பற்றி பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.